பஸ் ஓசி பஸ் வருதா, ஓசி மாசம் 1000 ரூபா வருதா அப்படின்னு கேட்ட மாதிரிக்கு ஓசியா தானே படிக்கிறேன், அந்தாவா போனா போ அப்படின்ற மாதிரிக்கு கோச்சிங் எல்லாம் அப்படி இருக்கு. அதிரடி நடவடிக்கையை வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ல இருந்து எடுத்து ஒரே ஒரு தாளாளரை ரிமாண்ட் பண்ணிவிட்டோம். ரிமாண்ட் பண்ணி விட்டு அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும். கல்வியை வந்து ஒரு சேவையா நடத்தாம ஒரு தனியார் நிறுவனம் மாதிரி தான் நீங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்கிற. தமிழகத்துல பெரிய வருமானம் வரக்கூடிய தொழில் அப்படின்னா 2. 1 சாராய கடை நடத்தணும், இல்லாட்டினா ஸ்கூல் நடத்தணும். இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்ல பூராமே தாறுமாறான பேசி எல்கேஜில 40,000 அதுல வந்து 50,000 வரைக்கும் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஃபிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் முடிச்சு இருக்கிறதுக்குள்ள ஒரு வீட்டை வச்சு தான் ஃபீஸை கட்டி முடிச்சிருக்காங்க. அன்பான உறவுகள் மற்றும் பாட்டாளி சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் மக்கள் கட்சி கமம் நகர செயலாளர் மாறனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாசம் ஆயிடுச்சு, ஸ்கூலெல்லாம் திறந்தாச்சு. நம்மளுடைய குழந்தைகள் அனைவரும் வந்து பள்ளிகளுக்கு கிளம்பி போயாச்சு. நம்மளுடைய தமிழக அரசாங்கம் பள்ளி கல்வித்துறைக்கு நிறைய சட்டத்திட்டங்களை வகுத்தாச்சு. தனியார் பள்ளிகளுக்கு நிறைய கட்டண வரம்புகளையும் விதிச்சாச்சு. இவ்வளவு டேர்ம்ஸ் போட்டோம், எல்லாமே சரியாயிருச்சா? ஆகலையே தலைவா. நீங்க நிறைய சட்டத்திட்டங்களை கொண்டு வர்றீங்க, அதன் மூலமா வந்து மக்களுக்கு பயன்பெறும் வகைகள்ல வந்து திட்டங்களையும் கொண்டு வர்றீங்க. ஆனா அதை அமலும் படுத்திடுறீங்க. ஆனா இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டா இதுக்குள்ள எங்கடா ஓட்டா இருக்குன்னு கண்டுபிடிச்சு அது மூலமா சம்பாதிக்கத்தையும் பாக்குறாங்க. இப்ப தனியார் பள்ளிகளுக்கு நிறைய வந்து கட்டுப்பாட்டுகளை விதிச்சிருக்கிறீங்க. கல்வி கட்டணங்கள்ல அவங்களுடைய கல்வி கட்டணங்கள் எவ்வளவு அப்படின்றத வந்து வெளியில பலகையில ஒட்டி வச்சிருக்கணும், மக்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும் அந்த கல்வி கட்டணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டிருக்கீங்க. இது எல்லா பள்ளிகளும் கடைபிடிச்சாங்களா அப்படின்னா இல்ல. நிறைய பெற்றோர்கள் வந்து இது மூலமா பாதிக்கப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆர்டிஇ ஸ்கீம்ல 25% இடஒதுக்கீடு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது கிடைக்குது. ஆனா அந்த 25% இடஒதுக்கீடு கிடைச்ச அந்த பெற்றோர்களுக்கு கல்வி கட்டணங்கள்ல தள்ளுபடி கிடைக்குதா அப்படின்னா கிடையாது. சாதாரணமா என்னுடைய நண்பர் ஒருத்தர் 2-3 பேர் வந்து புலம்புனாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா எல்கேஜி படிக்கிறதுக்கு டேர்ம் ஃபீஸ் 10,000 இருந்து 15,000 வரைக்கும் வாங்குறாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஆர்டிஇ ஸ்கீம்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கே. ஆனா ரசீது 4,000 கொடுத்தாங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா அந்த பெற்றோர்கள்ட்ட நான் சொன்னேன், நீங்க வந்து இதை வந்து எடுத்து நம்மளுடைய டிஇஓக்கோ சிஇஓக்கோ கம்ப்ளைண்டா நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா அந்த பெற்றோர்கள் பயப்படுறாங்க. தன்னுடைய குழந்தைகளுக்கு பின்னாடி நம்மளுடைய படிப்புகள்ல சட்ட சிக்கல்கள் வந்துருமோ, இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நம்மளுடைய குழந்தையை மட்டும் பாரபட்சமா பார்த்து ஒதுக்குவாங்களோ, நம்மளுக்கு குழந்தைகளுடைய படிப்பு தான் முக்கியம் அப்படின்ற இடத்துல இருக்கிறாங்க. இதனால இந்த கல்வி நிறுவனங்கள், அதாவது இது வந்து கல்வின்றது ஒரு சேவை, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இவங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கல்வி நிறுவனங்கள்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா இவங்க பூரா வந்து வருவாய் ஈட்டக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. தமிழகத்துல பெரிய வருமானம் வரக்கூடிய தொழில் அப்படின்னா 2. 1 சாராய கடை நடத்தணும், இல்லாட்டினா ஸ்கூல் நடத்தணும். இது 2 தான் பெரிய வருமானங்கள் வருதுன்னு சொல்லிட்டு இந்த 2 தான் வந்து லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களா தமிழகத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, தமிழகத்துல எவ்வளவு திட்டங்களை போட்டாலும் சட்ட திட்டங்களை ஒழுங்குமுறைப்படுத்தி நெருக்கடிகளை கொடுத்தாலும் அதை அமல்படுத்த முடியல. இதுக்குண்டான வேலையை செய்யணும். அதிரடி நடவடிக்கையை வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ல இருந்து எடுத்து ஒரே ஒரு தாளாளரை ரிமாண்ட் பண்ணிவிட்டோம். ரிமாண்ட் பண்ணி விட்டு அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும். இப்ப இதுக்கு முன்னாடி ஒருத்தரெல்லாம் வந்து ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாப்புல, ஒரு ஹெச்எம் வந்து 8th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு கேட்கிறப்ப வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 39,000, அடுத்து 2 டேர்முக்கு 19,000 அப்படின்னு போட்டு கிட்டத்தட்ட 40,000-80,000 ரூபாய் 8th ஸ்டாண்டர்டுக்கு ஃபீஸ் கேட்குது அந்த அம்மா. ஆனா இதுல ஒண்ணு விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த அம்மா 10,000-15,000 சம்பளம் வாங்குற ஒரு ஹெச்எம், சாதாரண ஹெச்எம். அந்த அம்மா என்ன செய்ய, அந்த ஸ்கூலுடைய ஓனர் என்ன சொல்றானோ அதான செய்ய. அந்த ஸ்கூலினுடைய பள்ளியினுடைய தாளாளர் மேல நடவடிக்கை எடுக்கணும். ஒரு 2 இல்லாட்டினா 3 ஸ்கூலினுடைய கரஸ்பாண்டன்ட்டை தூக்கி ஜெயில வச்சு செமிச்சாத்தேன் அடுத்து இது மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறத தடுக்கிறதுக்கு முடியும். தேனி மாவட்டத்தில் வந்து சிபிஎஸ்இ பள்ளி காணா, மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளி மிகவும் வந்து தரமான ஒரு பள்ளி. கிட்டத்தட்ட வருஷத்துக்கே பாத்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபாய் ஃபீஸே இருக்கும். அங்க உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ சேம் கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்க வேண்டிய மக்கள் வந்து அதிகமா தன்னுடைய குழந்தைகளை கொண்டு சேர்த்து வராங்க. ரீசன் என்ன, கம்யூனிகேஷன் ஸ்கில், அவனுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இதெல்லாம் அங்க நல்லா இருக்கு அப்படின்ற காரணத்தினால இப்ப அவன் போட்டுக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், பசங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸ் எல்லாம் பில்ல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் போட்டிருக்கேன், ஸ்கேட்டிங் ஃபீஸ் போட்டிருக்கேன், ஸ்விம்மிங் பூல் ஃபீஸ் போட்டிருக்கேன், இதோட ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக்ஸ் இருக்கக்கூடியது எல்லாம் போட்டுருக்கேன். ஆனா இருந்தாலும் என்ன பார்த்தாலும் படின்னு தான் சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் அவ்வளோக்கா வந்து வெளியில கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வெளியில ரிசல்ட் காட்டுறது மார்க் தான்.
அந்த ரீசன்னால அதிகப்படியா வந்து அங்க வந்து படிப்புக்கே போக்கஸ் பண்ணாங்க. நல்ல விஷயமே இல்லன்னு கிடையாது. அந்த எக்ஸ்ட்ரா போட்டிருக்கக்கூடிய கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு அப்புறம் என்ன கைத்துக்கு நீ ஃபீஸ் வாங்காத வாங்கக்கூடாது. மக்கள் வந்து ஏமாத்தக்கூடிய விஷயம் தானே. மக்களை ஏமாத்தி அவன் காசு புடிங்கி திங்கக்கூடிய பண பேயாத்தான இருக்கிற பின்ன பிணந்திண்ணி பேரவாத்தான இருக்கு. கல்வியை வந்து ஒரு சேவையா நடத்தாம ஒரு தனியார் நிறுவனம் மாதிரி தான் நீங்க செயல்படுத்திட்டு இருக்கிற. ஒரு காலகட்டங்கள்ல யோசிச்சு பாருங்க. நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஆரம்ப கட்ட காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கம்பத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம்சிங் ஸ்கூல் இருந்துச்சு. அந்த ஸ்கூல்ல படிச்சேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுசா நிறைய எல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து கம்பத்துல பாத்தீங்கன்னா சுத்தி ஸ்கூலாவே இருக்கு. கம்பத்துல நாலந்தா ஸ்கூலு, நாமணிமால் ஸ்கூலு, இதுவரை பிரபுல்ஸ் ஸ்கூலு, சக்தி ஸ்கூலு, அப்புறம் இங்க ஆர்ஆர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட் ஸ்கூலு, சுத்தி வந்து அதிகமான பள்ளிகள் ஆகி போயிருச்சு. ஏன் என்ன காரணம்? எல்லா பேரும் வந்து பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து மக்களுக்கு சேவை செய்ய இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்ல போறாங்க தாறுமாறான பேசி எல்கேஜில 40,000 அதுல வந்து 50,000 வரைக்கும் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஃபிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வரைக்கும் பிளஸ் முடிச்சு இருக்கிறதுக்குள்ள ஒரு வீட்டை வச்சு தான் ஃபீஸை கட்டி முடிச்சிருக்காங்க. இதுல என்னன்னா சாப்பாடு வர சொல்லிட்டு அந்த சாப்பாட்டுக்கு ஒரு ஃபீஸ், வேன் ஃபீஸ். சரி வேன் கூட வந்து போய் வரக்கு இருக்கேன், சாப்பாட்டுக்கு தனியா ஒரு ஃபீஸை போறேன். வீட்டுல இருந்து வந்து நீங்க சாப்பாடு கொண்டு வரக்கூடாது, நாங்களே சாப்பாடு கொடுப்போம். இங்க ஸ்கூலை விட்டு வெளியில போற நைட் எங்க சாப்பிட போறேன்? வீட்டுல சாப்பிடுறியா? அப்படி இருக்கிறப்ப வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து அவனுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அவனுடைய வந்து வீட்டை சார்ந்ததா இருக்கும். ஏன்னா அதுல ஒரு பீஸை போட்டு அதையும் எடுத்து கருத்து போயிடுது களவாடை. இன்னைக்கு கம்பத்துல பாத்தீங்கன்னா கம்பத்துல ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே அந்த பள்ளியை பத்தி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கிடையாது. அப்படி கொடுக்காத பட்சத்துல இது வந்து நீட்டுக்கிட்டே தான் போகும். அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஐடியா, அந்த மே மந்த், ஜூன் மந்த், ஏப்ரல் விட்டு மே, ஜூன் இந்த செஷன்ல அங்க வந்து ஃபீஸ் வாங்குறாங்க, அட்மிஷன் வருது. இந்த பீரியட்ல கவர்மெண்ட் சைட்ல இருந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாஃபை போய் உட்கார வச்சுட்டு அவர் கண்காணிக்கணும். அவங்க அதிகப்படியான ஃபீஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணணும். அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ்ல போடுறாங்கன்னா அது வந்து அந்த பசங்களை அந்த பேரண்ட்ஸும் சேர்த்து விருப்பம் இருந்தா மட்டும்தான் அதுல ஓகேன்னு சொல்லி அவங்க சைன் பண்ற மாதிரி இருக்கணும். இதுல இன்னொன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ மெட்ரிகுலேஷன் கூட வந்து இப்போ அறக்கட்டளை மாதிரி ஒண்ணு வச்சு அதுக்கு கீழே வந்து இவங்க வந்து மெட்ரிகுலேஷன் வந்து பதிஞ்சுக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, ஃபுல்லா கொண்டு வரணும். யாருக்கு தெரியும்? அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா 1,500 ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு இவன் தனியா மாசம் நான் ஒரு 30,000 தரேன், நீ சரியா சொல்லிக் கொடுக்காம இப்படியே மந்துட்டே வச்சிரு, அப்பதான் எனக்கு கூட ஸ்டூடெண்ட் பூரா வருவான்னு கூட சொல்லி இங்க கூட ஆஃப் பண்ணலாம். யாருக்கு தெரியும்? மிக விரைவில் இந்த பள்ளிகளை வந்து தனியார் பள்ளிகளை பூரா வந்து ஒழுங்குபடுத்தணும். அதிகப்படியான மக்கள் பாதிக்கப்படுறாங்க. பணம் படைத்தவன் மெட்ரிகுலேஷன்ல படிக்கலாமா? ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளியில படிக்கிறது வந்து கெட்ட விஷயம் கிடையாது. அரசு பள்ளிகள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை. அந்த பள்ளிகளினுடைய கழிவறையை போய் பார்த்தா தெரியல. சரியா போய் அந்த இருக்கக்கூடிய அந்த மாணவிகள் எல்லாம் வந்து குழந்தைகள் எல்லாம் வந்து அங்க போய் கழிப்பிடங்கள்ல ஏதாச்சும் இயற்கை முறைகளை கழிக்க முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். அரசு பள்ளிகள்ல அதிகப்படியா கோச்சிங் சரியில்லை. 10,000 ரூபாய் மெட்ரிகுலேஷன்ல இருக்கக்கூடிய டீச்சர் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு கூட 1,400 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அரசு ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. வந்தாவா போனா போ, ஓசியா தான் நான் படிக்கிறேன். கடந்த ஆட்சியில் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஓசி பஸ் வருதா, ஓசியா மாசம் 1000 ரூபாய் வருதா அப்படின்னு கேட்ட மாதிரிக்கு ஓசியா தானே படிக்கிறேன், வந்தாவா போனா போ அப்படின்ற மாதிரிக்கு கோச்சிங் எல்லாம் அப்படி இருக்கு. இதெல்லாம் மேம்படுத்தணும். இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை செஞ்சு பெற்றோர்கள் தனியார் பள்ளிகள் மேல கம்ப்ளைண்ட் அதிகப்படியா கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். அரசாங்கம் தான் முன் வந்து இன்றைக்கு இந்த டிரான்ஸ்பார்மர் உள்ள கண்டுபிடிச்சது மாதிரி அதுக்கு நடவடிக்கை எடுத்தது மாதிரி தனியார் பள்ளிகள்ல ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு ஆன்லைன் சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்து, அதாவது ஒரு வெப்சைட்டை கொடுத்து அந்த வெப்சைட்ல தான் ஃபுல் ஆன்லைன் டிரான்சாக்சன் மட்டும் தான் பணம்ன்ற மாதிரி கொண்டு வர்றாங்க. மெட்ரிகுலேஷன்ல படிக்க வைக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து இப்பெல்லாம் எல்லாமே ஜிபே டிரான்சாக்சன் ஃபுல்லாவே இருக்கு. ஃபீஸை ஃபுல்லா ஜிபேல பே பண்ணுங்க, அதுக்குண்டான ரிசிப்ட், பில் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே ஆன்லைன்லயே வர்ற மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேஜர் அந்த சர்வர் கண்ட்ரோல் யார்ட்ட இருக்கணும்னா கவர்மெண்ட்ல இருக்கணும். அந்த மாதிரி பிக்ஸ் பண்ணி விட்டோம். அப்படி பிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஃபீஸுக்கு மேல எக்ஸ்ட்ரா வருதுன்ட்டு ஆன்லைன்ல அந்த ரிசிப்ட் நம்பரோட சேர்த்து ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் அடிங்க, அவங்க மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பள்ளி தாளாளர் மேலேயும் அங்க இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் மேலேயும் கம்பல்சரி நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இதுல இருந்து தப்பிக்க முடியும். இதுக்கு மேலேயும் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் இன்னைக்கு சிறப்பா சில செயல்பட்டு இருக்கிற காரணத்தினால இதுக்கு மேலே அவங்களால நடவடிக்கை எடுக்க முடியும். தயவு செஞ்சு இந்த ஏழை எளிய மக்கள், இந்த பாமர பொதுமக்களுக்காக வேண்டி இவங்க ஒரு பிரச்சனையை உள்வாங்கி இதுல உடனடியா இதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரணுன்ற மாதிரி எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி கனமநகரம் சார்பா நாங்க அன்போட கேட்டுக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.